ஹலோ எவ்ரி ஒன், நான் தான் உங்கள் சார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மணின்றது பணன்றது ஒரு நெருப்பு மாதிரி, அதை கரெக்டாக கையாளணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி போகும். இந்த மன்தீப் கவுர்னு ஒருத்தங்க, ஒரு லேடி அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல வந்து ஒரு 8 கோடி ரூபாய் எடுத்துடுறாங்க, திருடிடுறாங்க. அது என்னாச்சு, அவங்க எடுத்துட்டு வெளியே தப்பிச்சு போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, போலீஸ்க்கு வந்து தேடுறாங்க, அந்த திருடங்களை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு தேடுறாங்க. போலீஸால அவங்கள பிடிக்க முடியல. அவங்க அங்கன்னு தேடுறாங்க, அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியில் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அங்கே சண்டிகர் கிட்ட ஏதோ ஒரு புனித யாத்திரை நடத்துறாங்க, அந்த கூட்டத்தில் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த புனித யாத்திரை பண்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து முகத்தை மூடி இருக்காங்க. அங்க போறவங்க எல்லாம் முகத்தை மூடி தான் போவாங்க. ஸோ அதனால என்னாச்சு, போலீஸ் வந்து அவங்களை எப்படி பிடிக்கிறது, ஏன்னா நம்ம அந்த முகத்தை காட்ட சொன்னா திருடன் உஷாராகி எஸ்கேப் ஆயிடுவாங்க. பட் அவங்களை எப்படி பிடிக்கிறது, அது இல்லாமல் அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடும். உண்மையா யாத்திரை வரவங்களுக்கு அது ரொம்ப இடைஞ்சலா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ரொம்ப தீவிரமா யோசிக்கிறாங்க. அப்புறம் கடைசியா ஒரு ஐடியாவில் வராங்க. ஸோ என்ன ஐடியா வராங்கன்னா, போலீஸ் என்ன பண்றாங்க, ஒரு ஃப்ரூட்டி கவுண்டர் வைக்கிறாங்க, ஃப்ரீயாக ஃப்ரூட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, போலீஸ் மாறு வருஷத்தில் அங்கே ஒரு கவுண்டர் போடுறாங்க, ஃப்ரீ ஃப்ரூட்டி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியும் என்ன பண்ணோம், அந்த புனித யாத்திரைகள் மூஞ்ச மூடி இருப்பாங்க, ஃப்ரூட்டி குடிக்கும் போது கண்டிப்பாக அவங்க மூஞ்சி விலைக்கு தான் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ரூட்டி கொடுக்கும் போது அந்த திருடினவங்க வந்து அந்த ஃப்ரூட்டியை குடிக்கிறதுக்காக மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க 8 கோடி ரூபா பணம் வச்சிருக்காங்க, ஆனால் 10 ரூபா ஃப்ரூட்டிக்கு ஆசைப்பட்டு மாட்டிக்கிறாங்க. ஸோ பணன்றது ஒரு நெருப்பு மாதிரி. பணத்தை சம்பாதிக்க தெரிஞ்சவனுக்கு அதை அனுபவிக்க தெரியாது, அனுபவிக்க தெரிகிறவனுக்கு சேர்த்து வைக்க தெரியாது, சேர்த்து வைக்க தெரிஞ்சவனுக்கு அதை காப்பாற்ற தெரியாது. ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். நெருப்பு மாதிரி ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு நெருப்பு இருக்குன்னா அதை கரெக்டாக அழகாக ஒழுங்குபடுத்தி வைக்கிறவன் குளிர்காலத்தில் அவனுக்கு அதை இதமாக வச்சுப்பான், அவனுக்கு அடுப்பு எரிக்க யூஸ் பண்ணுவான். ஆனால் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க ஒன்று அதை அணைச்சிருவாங்க, இல்லாட்டி அவங்க வீட்டையே எரிய விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பணத்தை நம்ம எப்படியும் கரெக்டாக கையாளணும், இல்லைன்னா அது நம்மளுக்கே ஆபத்தாக முடியும்.